நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மரண நேரம் உங்களுக்கு நெருங்கினால் நீங்கள் உடனடியாக முதலில் செய்ய வேண்டிய காரியம் மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள் என்றார்கள். மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள். என்ன பரிகாரம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 2449வது நபிமொழி, 6534வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய மானத்தோடு விளையாடி இருந்தால், யாருடைய பொருளையாவது நீங்கள் அபகரித்து உரிமை மீறி இருந்தால், அடித்த, நீங்கள் வேதனை செய்த, நீங்கள் துன்புறுத்திய, நீங்கள் மானபங்கப்படுத்திய, நீங்கள் பொருளாதாரத்தை ஏமாற்றிய அந்த மனிதனுடைய பாவம் உங்களுடைய தலையிலே சுமத்தப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பரிகாரம் தேடுகிற விஷயத்தில் பொதுவாக ஒரு இறை விசுவாசி எப்பொழுதும் அதே நிலையில் தான் இருக்கணும். சக்கராத்துடைய நேரம் நெருங்குகிற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் நமக்கு தேவை. ஆனால் நாமெல்லாம் என்ன தெரியுமா செய்வோம்? யார்ட்டையாவது காசு பணம் வாங்கியிருந்தா கடைசி வரையும் கொடுக்கறதே இல்லை. குழுக்கல்ல ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜு கமிட்டியில் குழுக்கல்ல பேர் வந்தோடனே ஊடா போய் கொடுக்குற பணத்துக்கு, திட்டுறதுக்கு, பேச்சுற பேசுக்கு, எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறோமோ அப்போ தான் வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அப்போ தான் நாம் யாரையாவது பேசி இருந்தா, திட்டி இருந்தா போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. தவறு. ஒரு இறை விசுவாசி எப்பொழுதும் செய்ய வேண்டிய கடமை, குறிப்பா மரண நேரம் நெருங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த வழிமுறைகள் இந்த வழிமுறைகள். இந்த வழிமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4678வது நபிமொழி. இந்த நபிமொழி தொகுப்பு நமக்கு எதை உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழர்களே, ஒன்றுமே இல்லாதவன் யார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாதவன் யார் தெரியுமா? தோழர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் தங்கம், வெள்ளி, காசுகள் இல்லையோ, சொத்துக்கள் இல்லையோ அவர்கள்தான் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அல்ல, திவாலானவர்கள், திடீரென இழந்தவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஏழையாவே இருப்பாங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல ஒன்றும் இல்லாதவர்கள் என்று. எல்லாம் இருந்தது, திடீரென ஒரு பூகம்பம் வந்தது. காலையில பார்த்தீங்கன்னு சொன்னா திவாலா நிக்கிறோமா இல்லையா? எல்லாம் இருந்தது, பயண நேரத்தில் எல்லாம் இழந்து விட்டு திடீரென நிற்கிறார்களா இல்லையா? இருந்ததை இழந்தவன் தான் திவாலானவன். ஒன்றும் இல்லாமல் காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு சொல்லப்படக்கூடிய நபிமொழி அல்ல. இருந்து திடீரென இல்லாமல் போனவன் யார் தெரியுமான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம், யார சொல்லலாம், வசதி வாய்ப்பை தானே சொல்லுகிறீர்கள்? அல்ல. ஒரு மனிதன் மறுமை நாளில் தொழுகையோடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், நோன்பு வைத்த நிலையில் வருவான். அதே நேரத்தில் அவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகங்களை பாருங்கள், அவன் ஒரு மனிதனை திட்டியிருப்பான், அவன் ஒரு மனிதனை அவதூறு பேசியிருப்பான், அவன் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கியிருப்பான், அவன் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், அவன் ஒரு மனிதனை அடித்திருப்பான், அவன் ஒரு மனிதனை மானபங்கப்படுத்தி இருப்பான். இப்படி எல்லோரும் வருவார்கள் மறுமை நாளில். ஆனால் இவனோ அல்லாஹ்விடம் ஒரு கட்ட விசாரணை முடிந்து, இன்ஷா அல்லாஹ் மறுமையுடைய பாடத்தில் விரிவாக பார்ப்போம், ஒரு கட்ட விசாரணை முடிந்து சொர்க்கத்துடைய வாசலில் இந்த அடியான் நின்று கொண்டிருப்பான். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த அமல்களை எல்லாம் வைத்து தராசில் எடை போட்டு நன்மை தட்டு அதிகரித்து அந்த அமல்களை எல்லாம் கையிலே வைத்து சொர்க்கத்துடைய வாசலில் திறந்தால் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்காக சொர்க்கத்திற்கு வெளியே நிற்பான். அதே போல பாவச்சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நரக வாசலுக்கு வெளியே அந்த கூட்டம் அங்கே நிற்பார்கள், சொர்க்கவாசி இங்கே நிற்பார்கள். இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருந்ததை உடனடியாக இழந்தவன் யார் தெரியுமா? திவாலானவன் யார் தெரியுமா? கண் மூடி திறக்குவதற்குள் நரகவாசி இங்க நிற்பார்கள், சொர்க்கவாசி அங்கே நிற்பார்கள். அதுதான் மிக முக்கியமாக இறை விசுவாசிகள் கவனிக்கப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி உங்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மறுமையிலே வருவார்கள். யா அல்லாஹ், என்னை அடித்தான், அடித்த அளவை அல்லாஹு தஆலா எடை போடுவானாம்.
அதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசும்போது நபித்தோழர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிமை உண்டு, கோபம் வரும் பொழுது நான் அவனை அடிப்பதும் உண்டு. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்பானா மறுமையில்? என்னுடைய அடிமை, நான் காசு கொடுத்து வாங்கிய அடிமை, நான் எஜமான், நான் அடிப்பேன் கோபம் வரும் பொழுது, அவர் குறும்புத்தனம் செய்யும் பொழுது. இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே விசாரிப்பான் என்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், நீ அடித்த அளவையும் அல்லாஹ் எடை போடுவான், எதற்காக வேண்டி அடித்தீர்களோ அவருடைய அடிமையுடைய குற்றத்தையும் அல்லாஹ் எடை